ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டேஸ்டியான கார பணியாரம் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் ஆப்பம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஆப்பம் மாவு எப்படி ரெடி பண்ணணும்னா 2 கப் பச்சரிசி, 2 கப் புழுங்கலரிசி, 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம ஒரு 4 hours ஊற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா ஆப்பம் மாவு ரெடி ஆகிடும். அதை நம்ம ஒரு 8 hours நம்ம புளிக்க வச்சுட்டு அதிலேருந்து நான் இப்போ 1 கப் மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கார பணியாரம் பண்ணுறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கேரட், கேப்சிகம், ஆனியன், அப்புறமா க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், பெருங்காயம், அப்புறமா கொஞ்சமாக வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் க்ரீன் சில்லி. வெங்காயத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ரீன் சில்லி போட்டு தாளிச்சிங்கன்னா நம்ம மேலே க்ரீன் சில்லி தெரிக்காது. இல்லைன்னா டேரெக்டாக க்ரீன் சில்லியை நம்ம ஆயிலில் போடும்போது நம்ம மேலே தெரிச்சிடும். அதனால் வெங்காயத்துக்கு அப்புறமா க்ரீன் சில்லி போடுறேன். அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் அண்ட் கேரட், அது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். நீங்கள் நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், எல்லோ கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் இப்போது 1 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நம்ம நறுக்கி போட்டுக்கணும். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நான் இதை ஒரு 5 நிமிஷம் நான் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாவில் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பணியாரக்கல் எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் நம்ம இந்த குழியில் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை நான் எல்லா குழியிலையும் ஊற்றிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பணியாரம் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம அழகாக நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த குழியோட 80%க்கு நம்ம மாவு போட்டுக்கணும். ரொம்ப ஃபுல்லாக நிரம்புற வரைக்கும் போடக்கூடாது, ஏன்னா இதுவே கொஞ்சம் உப்பி வரும், அதனால தான். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி திருப்பி போடணும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ ஸ்டிக் வச்சோ நம்ம அழகாக நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. ஸோ இன்னொரு சைடும் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம அந்த பணியாரத்தை எடுத்துடலாம். இது நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே நம்மளுக்கு கல்லுலேருந்து எடுக்க வந்துடும், நான்ஸ்டிக் பணியாரக்கல்னால. அண்டு ரொம்ப ஆயிலும் யூஸ் பண்ணாமல் கம்மியான ஆயிலில் நம்ம பணியாரம் செஞ்சிடலாம். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்கு. நம்ம வடைலாம் போட்டால் கூட ரொம்ப ஆயில், டீப் ஃப்ரை அப்படிலாம் பண்ணணும்ல, அதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் பணியாரம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.